இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கையில சூடை ஏந்திக்கிட்டு அந்த சூட்டையும் தாங்கிக்கிட்டு அம்மனுக்கு தீபாராதனை காட்டணுமா? அப்படி யாரால செய்ய முடியுதோ அவங்க இந்த பூஜையை செய்யலாம். அவங்களத்தான் இந்த அம்மன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். சாமி, நான் செய்யறேன் சாமி, என்னால முடியும். சரிம்மா, நீங்க செய்யுங்க. ஆத்தா என்ன நினைக்கிறான்னு நாம புரிஞ்சிக்க இது உதவியா இருக்கும். சரிங்க சாமி. ஏய், நீ போய் எதுக்கடி கற்பூரத்தை பிடிச்ச? சாமிக்கு ஏத்தன கற்பூரம் கீழே விழுந்து அணிஞ்சதுன்னா அது அபசகணும். அதுக்கு தான் பிடிச்சேன். அது கூட நான் வேணும்னு செய்யல, என்ன அறியாமையே செஞ்சுட்டேன். நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு நிமிஷமா, அந்த பொண்ணு சொல்றது சரிதான். கற்பூரம் கீழே விழுந்து அடைஞ்சிருந்தா அதுதான் அபசகுணம்மா. ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ என் தங்கச்சி. அம்மா, நீயும் சுமங்கலி தானம்மா? அம்மன் உன்னதான் இந்த பூஜையை செய்ய சொல்றான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. என்ன ஆனாலும் சரி, இந்த வேலைக்காரி நம்ம வீட்டு பூஜையை பண்ணவே கூடாது. அக்கா, நம்ம வீட்ல இந்த பூஜையை நடத்தியே ஆகணும், இல்லனா தப்பா போயிரும். மகாவே இந்த பூஜையை பண்ணிட்டு போகட்டுமே. அக்கா, நீங்க எனக்காக தான் இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சாமி, முடிவா சொல்லுங்க, இந்த பூஜையை யார் செய்யணும்? நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, இந்த பொண்ணு தான் செய்யணும். அதான் ஏன்னு கேக்குறேன். அதுதாம்மா இந்த அம்மனுடைய உத்தரவு.